ரெக்கார்டு. பாபா இது பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். இதனால் இது என்ன சொல்கிறேன்னா, கலையரசன் தயவு பண்ணி உங்கள் குழந்தைங்களையோட எதிர்காலத்தை யோசித்து, உங்களுக்கும் வாழ்க்கை நிறைய இருக்குது இன்னும் பார்க்க வேண்டியது. தயவு பண்ணி எங்களை அம்மா பாத்துக்குவாங்கம்மா, எங்களை அம்மா பாத்துக்குவாங்க. பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நான் வணங்குற காளி எங்களை பாத்துக்குவாங்க. தப்பு பண்ணுவேன்னு சொல்லலையா? தப்பு பண்ணுவேன்னு சொல்லல. முடிவே கிடையாது பாபா. அம்மா இறைவன் பெரிய இல்ல நீங்க இந்த மேடை இந்த களத்தை பயன்படுத்திக்காதீங்கல்ல. யாரு ப்ரூவ் பண்ண முடியலன்னப்போ அது வந்து நம்ப முடியாது, அவ்வளவுதான், ஒத்துக்க முடியாது. அகோரிகள் யார் என்பதையும், காசியில் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் வாழறாங்கன்றத இந்த ஏவியில் நம்ம பார்ப்போம். சாமி, அகோரி ஆகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? गुरु भक्ति फर्स्ट मनस ये रास्ता में आने के लिए फिर मंदिर கிந்தரம் कुछ भी नहीं है. वो கர்மா கிடச்சிச்சு அப்படின்னாங்கன்னா அவங்க லைனில் அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அகோரி ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அகோரிகள் இந்த சமுதாயத்தில் பெருசாக தென்படுறதில்ல. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மதுவை குடிச்சிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களாம் நாங்கள் அகோரியாக ஏற்றுக்கிறதே கிடையாது. இங்கே அகோரி ஆகணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வழி. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. அகோரிகளை பார்த்து எல்லாம் பயப்பட வேண்டியதே கிடையாது. அவங்க ரொம்ப எளிமையானவர்கள் தான் அவங்க. சாமி, அகோரிகளோட ரகசியம் தான் என்ன? அகோரத்தை சீக்ரெட் போல்னு அது சொல்ல முடியாது. அவங்க உணரத்தே முடியும். அது எதுவுமே அவங்க சொல்ல முடியாது, தன்னால் உணரத்தே முடியும். உணர்ந்தவங்க வெளியில் எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அகோரிகள் வந்து தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. சாதாரண மனிதர்களை விட்டு தூரமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சாமி, பொதுவாக அகோரிகள் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? இதுக்கு ரூல்ஸு எதுவுமே கிடையாது. மனிதருக்கு அப்பாற்பட்டவங்க. எங்களுக்கு ஆத்மாக்களுக்கு சம்பந்தம். இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது யாருக்கு எதுவும் தெரியல. அதை பற்றி நாங்கள் ஆராய்ஞ்சு எங்களுக்கு குரு ஆசீர்வாதத்தினால நாங்கள் அதில் முக்தியில் இருக்க வேண்டி நாங்கள் காத்திருக்கோம். அகோரிகளுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா சாதாரண வழிபாடுலாம் கிடையாது. தானும் அகோரி ஆகணும்னு நினச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அகோரியினுடைய வழிபாட்டுகளை பின்பற்றுறாங்க. ஆனால் அந்த வழிபாட்டை சரியாக பின்பற்றாமல் அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா மனநிலைமை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. உண்மையான அகோரிகளையும் தன்னைத்தானே அகோரின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கவங்களையும் நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தி பார்க்க முடியும்? உண்மையான அகோரிங்கிறவங்க இந்த மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு தனிமை. அவங்க பெரும்பாலும் தனிமையாக தான் இருப்பாங்க. அவங்க எந்த உணவுக்காண்டியோ யார்கிட்டையுமே போய் எதுவுமே தர்மமோ பைசாக்காண்டி தர்மம் எதுவும் கேட்கறது. இந்த ஒரு சிலர் இது பவுடர் பூசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அகோரிகளுக்கும் நேமும் இப்போ ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. உண்மையான அகோரிகள் தன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களோட நம்பிக்கை தனித்துவமாக இருக்கும், மற்றவங்களோட ஒத்து போகாது. அகோரிகள் யார்கிட்டையும் எதையும் வாங்கவும் மாட்டாங்க, தன்னுடைய தூக்கத்தையும் பொருட்படுத்த மாட்டாங்க. பொதுவாக பசி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பாங்க. அவங்க தான் அகோரிகள். அவங்க பொதுவாக எதையும் பெருசாக நம்ப மாட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க தான் அகோரிகள். அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு மட்டும்தான். இறைவனத்தை நேசித்து இறைவனோட பக்தியோட உட்காந்து ஞானத்தில் இருக்கிறவன் தான் அகோரி. அகோரின்றவன் நிர்வாணத்தோடு தான் இருந்து சிவபெருமானையும் ஓம்காளி என்றது உச்சரித்து நேசிப்பவர் தான் அகோரிகள். மற்ற இதுக்கு சார்ந்தவர்களாக போக மாட்டார்கள் அகோரிகள். என்றைக்கும் இறைவன் ஓம் நமச்சிவாய் என்று உச்சரித்து, மகா காளி என்று உச்சரித்து, ஜெய குரு காளி என்று உச்சரித்து மனமாத நன்றியை தெரிவித்து கலையரசனை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு தாய்மூடம் வணங்கி கேட்டுக்கிறேன்.